ஃபைனலாக ஹீரோவோட கரிஸ்மா எக்ஸ்எம்ஆர் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லிஃபைடு மோட்டார் சைக்கிளோட கிளஸ்டர் எப்படி இருக்கும் அண்ட் இந்த பைக்கில் என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கரிஸ்மா எக்ஸ்எம்ஆரை பொறுத்த வரைக்கும் 142 km/h தாராளமாக டாப் ஸ்பீட் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஎஃப்டி கலர்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த பைக்கில் இருக்கிறது நமக்கு இந்த கிளஸ்டரை பார்த்தாவே நமக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளஸ்டரில் நமக்கு ஒரு புது விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் இந்த கரிஸ்மா எக்ஸ்எம்ஆர் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரிஸ்மா எக்ஸ்எம்ஆரோட ஒரு லான்ச் வந்து ஒரு மிகப்பெரிய லான்ச்சாக இந்தியாவில் வந்து இந்த மந்த், அதாவது 29th ஆகஸ்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இது இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஹீரோவோட ஒரு பிரீமியம் செக்மெண்ட் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறத வந்து ஹீரோவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்கும் போது என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸை எதிர்பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், 142 km/h தாராளமாக இந்த பைக்கில் வந்து போக முடியும். அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் கன்சம்ஷன் வந்து எவ்வளோ எடுக்குது ஆவரேஜாக அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அண்ட் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இந்த பைக்கில் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்ஷன் அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத இந்த கிளஸ்டரை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்காக தான் இருக்கும். ஏபிஎஸ் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக ஏபிஎஸ், அதாவது டியூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த பைக்கில் வந்து எதிர்பார்க்கலாம். மேபி 2 வேரியண்ட்ஸாக லான்ச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பேஸ் வேரியண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல ஒரு ப்ரைஸ்லையும், ஹையர் வேரியண்ட் பார்த்திங்க அப்படின்னா டியூயல் சேனல் ஏபிஎஸ் அது ஒரு வேரியண்ட், அது ஒரு ப்ரைஸ்லையும் லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம், டிஜிட்டல் டிஎஃப்டி கிளஸ்டர் கலர்டுகளை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூல் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் ஏபிஎஸ் லைட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. இன்ஜினோட அந்த ஹீட்டிங் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அதே சமயம் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கிற மாதிரி தான் இந்த கிளஸ்டரில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு, டியூயல் சேனல் ஏபிஎஸும் அவைலபிளா இருக்கு, யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் மட்டும் தான் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளஸ்டர்ல இருந்து எல்லாமே ப்ளூடூத் கனெக்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பைக் ஒரு மிகப்பெரிய பிரீமியம் செக்மெண்ட் பைக்காக தான் ஹீரோ இந்தியாவில் இந்த மந்த் 29th வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் அஃபோர்டபுளாக கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 1,60,000 1,45,000 இல்லாட்டி 1,55,000 இந்த ரேஞ்சுக்குள்ள கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியான பைக்காக இந்த பைக் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்எம்ஆரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பஜாஜோட பல்சர் RS 200, R15 வெர்ஷன் 4 இந்த மாதிரியான பைக்ஸுக்கு ரைவலாக இருக்கும். அண்ட் சுசுகியோட ஜிக்ஸர் SF 150 இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் மிக மிக பெரிய ரைவலாக இந்த பைக் வந்து இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்குங்கிறது தெரியும். அண்ட் தென் உங்களுக்கு ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப் இருக்குது, வித் எல்இடி டிஆர்எல்ஸோட கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் இருக்குது. எம்பலம் பார்த்தீங்கன்னா கரிஸ்மா அப்படிங்கிறது ஃபியூல் டேங்க்ல வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க போகுது. ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு RS 200 அந்த ஃபீல் தான் கிடைக்கும். அதோட கலர்ஸ்லேருந்து அந்த பைக்கோட மிரர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அண்ட் அந்த பைக்கோட சீட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே அந்த ஒரு ஃபீல் தான் நமக்கு வந்து வரும். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஃபுல்லிஃபைடு மோட்டார் சைக்கிள் ஃப்ரம் ஹீரோ கிட்ட இருந்து இந்த மந்த் 29th நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய வேரியன்ஸும் எதிர்பார்க்கலாம். நிறைய நியூ கலர்ஸும் வந்து கொடுக்க போகிறதா தான் ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த XMR 210cc அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லிஃபைடு மோட்டார் சைக்கிள் நம்மளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு இந்த கிளஸ்டரை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கக்கூடிய கிளஸ்டரை தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கரிஸ்மா XMR பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.